இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஃப்ரூட் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், பனானா, பாதாம், மிக்சட் சீட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், நாட்டு சர்க்கரை, பால். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேரட் ஜூஸ் எல்லாருமே நம்ம குடிச்சிருப்போம். ஆனால் அது வெறும் கேரட்டை நம்ம அடித்து நம்ம குடிக்கிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேரட்டு, ஃப்ரூட்டு, பனானா ஃப்ரூட்டு சேர்ந்து நம்ம ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, எனக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ இதில் இப்போ நான் கேரட்டை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதில் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வெளியில் வராங்க. இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ ஒரு ஃப்ரூட் நம்ம பனானா எடுத்திருக்கேன் நான். பனானா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட நம்ம பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். பாதாம், முந்திரி என்ன இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம், நட்ஸு. ஸோ நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரி போடுறேன். இது இந்த சீட்ஸ் எல்லாமே ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சூரியகாந்தி சீட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு ஸ்பூன் ஊற்றி நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதாக. இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரை கிரேப்ஸு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு இந்த ஜூஸுக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி அடிச்சாச்சு. இப்போ இதில் இப்போ நம்ம பனானா இதெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட இந்த வெஜிடபிள் கேரட் ஜூஸ் இருக்குது இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கணும் இதில். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ஃப்ரூட்டு, வெஜிடபிள் ரெண்டும் சேர்த்து ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி அடிச்சிட்டோம். சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் சுகர்.
ஸோ இப்போ வந்து இதில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இதில் வந்து இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது மேலே இந்த நட்ஸ். ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.